வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை சார். விரும்புறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு புகழையும் பணத்தையும் உயர்வையும் தர வேண்டும். அது நமக்கு உயர்வை தர வேண்டும். அது நமக்கு பணத்தை தர வேண்டும். எது உனக்கு விருப்பமானது இருக்கிறதோ அதை நீ செய்கின்ற பொழுது உனக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வரணும். அந்த என்ன பிடிச்சிருக்கு உனக்குங்கிறத நீ முடிவு செய். யாரேனும் நம்மை எதிர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால், எந்த வார்த்தையாவது உதடாவது நம்மை அவமானப்படுத்தி இருந்தால், திருப்பி அவர்களை மனதிலே கெட்ட வார்த்தையில் அவமானப்படுத்துவதன் மூலமாக அவர்களை ஜெயிக்க முடியாது. ஒரு ஆசிரியராக என்னுடைய ட்ரைனிங் இது. எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? எந்த வாய் நம்மள கெட்ட வார்த்தையில திட்டுச்சோ, எந்த வாய் நம்மள அவமானப்படுத்துச்சோ, எந்த வாய் நம்மை சபித்ததோ, அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்கை முடிச்சிடாதீங்க. சந்தன மரம் எங்க இருக்குதோ அங்க நாகப்பாம்பு இருக்கும், சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. Be stay like a sandal. உலகத்திலே மகிழ்ச்சியானவன் யார்? கடன் இல்லாதவன். கடன் வாங்குறது வெள்ளை அடிக்கிற மாதிரி, திருப்பி கொடுக்கிறது சொரண்டி எடுக்கிற மாதிரி. ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும். கொடுக்கவே முடியும். செத்து சுண்ணாம்பாவணும். வாங்கும்போது சூப்பரா இருக்கும். முகமது நபி வரார், மரணம் நிகழ்ந்திருக்கு, தூக்க போறாங்க. தூக்குறதுக்கு முன்னால கேட்கிறார், இந்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும். யாரையும் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? யாரையும் எடுக்கல. அந்த சாவை அட்டன் பண்ணாம போயிட்டாருங்க. திரும்பி கடனை மறுக்கிறது இஸ்லாம். ஜெயிக்கணுமா? நெகட்டிவா எவனா முன்னால வரானா அவனை விட்டு விலகு. யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ, யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ, ஜஸ்ட் அவர்களோட விலகு. அது உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி. You cannot sustain. வாழ்க்கை ஒரு முறை தான் வருகிறது. யாரேனும் நம்மை எதிர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால், எந்த வார்த்தையாவது உதடாவது நம்மை அவமானப்படுத்தி இருந்தால், திருப்பி அவர்களை மனதிலே கெட்ட வார்த்தையில் அவமானப்படுத்துவதன் மூலமாக அவர்களை ஜெயிக்க முடியாது. ஒரு ஆசிரியராக என்னுடைய ட்ரைனிங் இது. எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? எந்த வாய் நம்மள கெட்ட வார்த்தையில திட்டுச்சோ, எந்த வாய் நம்மள அவமானப்படுத்துச்சோ, எந்த வாய் நம்மை சபித்ததோ, அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்கை முடிச்சிடாதீங்க. கடவுள் இருக்கார்ல, உண்மையா சொல்றேன், அவரை மாதிரி ஒரு விளையாட்டுக்காரர் வேற கிடையாதுங்க. நம்ம விதி தாங்க அவர் விளையாட்டு பொருள். சூப்பரா விளையாடுவார். ஆனா நீ எப்படி தெரியுமா கடவுளை டீல் பண்ணணும்? எங்க அப்பா சொல்வார், அவர் நமக்குன்னு ஒரு விதியை எழுதுவார். ஆனா நம்ம எப்படி வளரணும்னா, இறைவன் விதியை எழுதுகின்றவன், அவனுக்கு முன்னால் நாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழணும்னா, நம் விதியை எழுதக்கூடிய இறைவன் கூட நம்ம கிட்ட வந்து கேட்கணுமா, சொல் பக்தனே உன் விதியை பிறகு நான் இப்பொழுது எப்படி எழுத? நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாங்க. அவன் அப்படி வளரணும்னு சொல்வார் அப்பா. இங்க யாருக்கும் உன்னை பத்தி கவலை இல்லப்பா. ஏன்னா நீ செத்த 1 மணி நேரத்துல வந்தவங்க எல்லாம் சாப்பிட போயிருவாங்க. ஒரு நாள்ல நண்பர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஒரு வாரத்துல உன் இடத்துக்கு வேற ஆள் வந்துருவாங்க. 1 வருஷம் கழிச்சு நீ வாழ்ந்ததையே எல்லாரும் மறந்துடுவாங்க. உண்மை இப்படி இருக்கும்போது ஏன் வாழ்க்கை முழுக்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து வாழ்ற? இங்க யாருக்கும் உன்னை பத்தி கவலை இல்லப்பா. இங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கைய ஓட்டவே திணறிட்டு இருக்காங்க. இதுல உன்னை பத்தி யோசிக்க யாருக்கு நேரம் இருக்கு? உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா கூட்டம் தான். கண்ணாடி முன்னாடி நில்லு, அங்க தெரியறான் பாரு ஒருத்தன், அவன் மட்டும்தான் உனக்கு சொந்தம். அவனை கவனி, அவனுக்காக வாழு, மீதி எல்லாம் சும்மா. உன் துயரங்களையும் துக்கங்களையும் கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் இல்லை, யாரிடத்தில் தோள் சாய்வதற்கு தோளும் இல்லை. யார்கிட்டயும் உன் துக்கங்களை, உன் கஷ்டங்களை, உன் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கவே கொடுக்காத. ஒருவேளை உனக்கு நேர்ந்த கஷ்டங்களை மேடை எருமையாக சொல்லிக் கொள்வதற்கு காலம் உனக்கு வாய்ப்புகளை தரலாம். அதை குறையாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அந்த ஆற்றலை, அந்த வாய்ப்பை குறைத்துக் கொள்ளாது.